இது இன்னும் நீங்க வரும்போதே பார்த்துருப்பீங்க, ஒரு சந்தில் இருக்கு இந்த வீடு. இந்த வீடு இருப்பது ஒருவருக்குமே தெரியாது. காவல்துறையை தவிர இந்த வீடு இந்த இடத்தில் இருக்கிறது என்ற முகவரி யாருக்குமே தெரியாது. துப்புரவு தொழிலாளர்கள் நேராக வாகனத்தில் வந்து இங்கே இறங்குகிறார்கள் என்றால் காவல்துறையினர் தான் திட்டமிட்டு அவர்களை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக காவல்துறையினர் எதுக்கு சுற்றி வளைச்சிட்டு சென்னை மாநகர ஆணையர் திரு அருண் அவர்களோட உத்தரவின் பேரில் தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஆமா, வீடு முழுக்க நிறைய பொருட்கள், படுக்கையிலையும் சரி, ஹாலிலையும் சரி, டைனிங் ஹாலிலையும் சரி, எல்லா இடங்களையும் பொருட்கள் நிறைய சேதமாயிருக்கு. ரொம்ப நான் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயம், என்னுடைய சொந்த வீடு, அம்மா பேரில் இருக்கக்கூடிய வீடு மதுரவாயிலில் சீல் வைக்கப்பட்டிருக்கு. அதை நீதிமன்றத்தின் மூலமாக அந்த வீட்டை திறப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு 2 மாதம் ஹோட்டலில் தங்கியிருந்தேன், ஒரு மாதம் சர்வீஸ் அபார்ட்மெண்ட்டில் தங்கியிருந்தேன். நான் அம்மாவுக்கு வந்து கால் பண்ணி நான் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அம்மாவுக்கு நான் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணும்போது இங்கே தாக்குதலுக்காக வந்திருந்தவர்கள் அம்மா கிட்ட அந்த ஃபோனை பிடுங்கி வீடியோ கால் அதை மாற்றி என்னையும் அவதூறாக அந்த ஃபோன்லேயே பேசுகிறாங்க. அதற்கு பிறகு வந்து அவர்கள் இந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு அவர்கள் வெளியிலையும் போயிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கழித்து காவல்துறையினர் வந்தனர். வந்த காவல்துறையினர்கிட்ட அம்மா வந்து என்னோட ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னோன்னே காவல்துறையினர் தான் வாங்கி இங்கே கொடுத்தாங்க.